சட்டமன்றத்தில் இவர் சட்டமன்றத்தில் ஃபுல்லாக உட்காந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்துவிட்டு அவருக்கு வீட்டுக்கு போனவுடனே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எதாவது சாப்பிட்டாதே அவருக்கு ஞானம் மறக்குமா, இல்லை அவங்க வீட்டில் இருக்க ஆள் யாரும் எழுதி போடுறாங்களான்னு தெரில. ஏன்னா அவர் சொல்கிறாந்தாத்தே அவர் சட்டமன்றத்துக்குள்ளே சொல்லியிருப்பார்ல. அப்புறம் இதிலேருந்து தெரியுதா, விஜய்ன்றது ஒரு அட்டக்கத்தி. நீங்கள் திரையில் நடிக்கிற மாதிரி 10 பேர்த்த அடிச்சுட்டு தூக்கி போட்டு இப்படி வருவாங்க, அப்படிலாம் இல்லை. அரசியலை பொறுத்தவரை அவர் தற்குறி ஜோக்கர். அவருக்கு அந்த புரிதல் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் சொன்னால் செய்வார், பொம்மை மாதிரி தான். இன்றைக்கி கட்சி ஆரம்பித்ததெல்லாம் யார் சொல்லி ஆரம்பிச்சிருக்காருன்றது உங்களுக்கே தெரியும். மக்களுக்கான உங்களுக்கே நீங்கள் அடுத்தடுத்து நடக்கும்போது எதனால் நடக்குதுன்றது எல்லாம் தெரியும். இன்றைக்கி ஒரு நேர்மையான கட்சின்னாரு, அது உடஞ்சிருச்சு. அதிமுகவில் யாரால் ஊழல் பண்ணாங்களோ, யார் மேலே வழக்கு இருந்து ஒன்றிய அரசு கையில் எடுத்து வச்சுருக்கோ, குக்கா வழக்கில் கொண்டு வந்த விஜயபாஸ்கரை வச்சு இவர் குக்கா போதைப் பொருளை ஒழிக்க போகிறாரா, வேலுமணியை வச்சுக்கிட்டு ஊழல் ஒழிக்க போகிறாரா? அப்போ இவர் எவ்வளோ பெரிய ஊழல்காதின்றது அதிலே தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு நீ சட்டமன்றத்தில் பேசுனா சட்டமன்றத்தில் பேசணும். நீ அடுத்தடுத்து ஒரு அட்டக்கத்தி, ஒரு ஜோக்கரு. இது தெரிஞ்சதோ தெரியாமையோ மக்கள் யாரோ எப்படி போட்டாங்கன்னு தெரியலை, போட்டாங்க. ஆனால் நிச்சயம் வருத்தப்பட்டிருப்பாங்க. இப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டோம்னு சொல்லி இன்றைக்கி எல்லோரும் புலம்புறதை பார்த்தா அவருக்கு யார் தான் ஓட்டு போட்டாருன்றது தெரியலை. அது மக்கள் உள்ளதுக்கே விட்டுறேன். நிச்சயம் இந்த 2 வருஷத்துக்குள்ளே அவர் அசிங்கப்பட்டு நிற்பார். இவர் ஒரு அட்டக்கத்தின்றதை மக்கள் மத்தியில் கண்டிப்பாக உடையப்படும். நன்றி, வணக்கம்.